பாகவதர் சார் இசையில ரொம்பவே திறமை வாய்ந்தவர். அந்த குரல் வந்து ஒரு அந்த ஸ்தாயின்னு வாங்க பிட்சு, அந்த பிட்சு வந்து அவருக்கு இருந்து அந்த மாதிரி பிட்சில் பாடவே முடியாது இருப்பார். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, மன்மத லீலை வென்றால் உண்டோங்கிறது இது ஒரு வித்தியாசமான ராகம். அது அந்த ராகத்தில் யாருமே பாட்டு போட முடியாதான். அந்த பாட்டு போட்டதுக்காக அந்த இசையமைப்பாளர் ஜெயராமநாதனும் வெங்கட்ராமனும் தெரியாது. அவருக்கு வந்து அன்னைக்கு சங்கீத வித்வான்களும் சொன்னாங்க, அந்த ராகத்தில் நீ பாட்டை போட்டு பாப்புலர் ஆக்கியிருக்கியா, கஷ்டம் அது. ஒரு ரொம்ப வித்தியாசமான ராகம் மன்மத லீலை வென்றாலும் அதெல்லாம் அவர் அந்த அனாவசியமாக பாடினார். இன்றைக்கும் வந்து கிருஷ்ணா முகுந்தா முராரே இன்றைக்கும் டாப் சாங், இன்றைக்கும் டாப் சாங். அதே மாதிரி எவ்வளோ பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடல் தண்ணில் ஒரு ஏம் வைத்த போது உங்கள் உடலில் தீப்பட்டார் போலன்னு அன்னையும் தந்தையும் தானே அப்படின்ற பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ என்ன மாதிரி பாட்டு. வாழ்வில் ஒரு திருநாள் சொல்கிறீங்களா பெரிய ஸ்டைல் மன்னன்னு குதிரை மலை பாடிக்கிட்டு வருவார். இன்றைக்கி இருக்கிற எவனும் அந்த ஸ்டைல் கிட்ட கூட வர முடியாது. பொண்ணை பார்த்து ஒரு கண்டடிப்பார். அதுக்கு அந்த படம் ஓடிச்சார். குதிரை எழுதி விடும், அந்த பொண்ணு அப்படியே அப்படி முன்னாடி செயின் நடந்துட்டு அப்படி திரும்புவான், கண்டடிப்பார். தியேட்டர் காலி, தியேட்டரில் ஒரு பொம்பளை பூரா மயக்க போட்டு கீழே விழுந்துட்டார். அப்படி ஒரு கவர்ச்சி நடிகர் அவர். இந்த ஹரிதாஸ் படம்லாம் நிறைய வெற்றி படங்களாக போயிருந்ததில்ல சார், நிறைய நாள் ஓடின படங்களாக இருந்தது. அப்போல்லாம் நிறைய ப்ரொடியூசர் வந்து அட்வான்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இவர் ஜெயிலுக்கு போனோடனே இந்த அட்வான்ஸை திருப்பி கேட்டதுல தான் ஒரு கல்யாணம். அத்தனை பேர் காலம் வர விட்டான், அத்தனை பேர் விட்டான். அதை தானே என்ன சொன்னார். கியூவில் நின்னவன் அதே கியூ நிற்கிது, எதுக்கிடானா பணத்தை கொடுறா திருப்பி கொடுறான்னு கேட்டு இவருக்கும் இல்லாமல் நடந்துக்கிட்டார். அப்போ தான் தெரிஞ்சது சினிமா உலகங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு உலகம். வாழ்கிற நேரத்தில் வாழ வைப்பான், அது உழுவுற நேரத்தில் ஏறி மேய்ச்சி போடுவாங்கிறது. அப்பட்ட அது சினிமான்னு இல்லை, எல்லா தொழிலையும் உள்ளது.